இறைவா, காலை வணக்கம். செல்வங்களே, உங்களுக்கு மாலை வணக்கம் என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் காலை வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா இப்போது டைம் ஆச்சு? இப்போ 6:35, 6:35 அந்த அளவில். ஏன் தாத்தா இவ்வளோ எழுந்துக்கிறீங்களோ? நான் எழுந்தது 4 மணிக்கு, காலை 4 மணிக்கு நான் எழுந்து விட்டேன். ஏதோ டாய்லெட் போகணுன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படியே நான் விழித்து கொண்டு சரி எழுந்து போவதற்கு முன் மனதில் ஏதோ ஏதோ ஒரு கற்பனை எல்லாம் வந்தது, பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. பல வருடங்களுக்கு முன் நான் சிறு வயதாக இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள், என் பெற்றோர்களுடன் நான் இருந்த நினைவுகள் எல்லாம் அது தானாக மனதில் வந்துவிட்டது. நான் அப்படியே வீழ்த்து கொண்டுன்னு அது கனவல்ல. நான் வீழ்த்து கொண்ட பிறகு அந்த அந்த நினைவுகளுடைய தொடர்ச்சி அப்படியே மனதில் வந்தது. என்னுடைய பெற்றோர்களுடன் நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் எனக்கு அவர்கள் அன்பை செலுத்தினார்கள், எப்படியெல்லாம் என்னுடைய முன்னேற்றத்திற்கு நல் வாழ்வுக்கு எப்படியெல்லாம் உழைத்தார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதெல்லாம் என் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. மிகவும் தெளிவாக அவர்களுடைய முகத்தை என்னால் நினைக்க முடிந்தது. ஒரு அருமையான விலை உயர்ந்த கேமராவில் பார்த்தா அந்த ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த முகம் அவ்வளோ ஷார்ப்பாக அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அவர்கள் பேசுவது எல்லாம் என்னால் என் மனதுக்கு வந்தது. பழைய நினைவுகள். சரி, இதை நான் என்னுடைய குழந்தைகளிடம், நான் குழந்தையாக இருந்த போது நான் நினைத்தது அனுபவித்ததெல்லாம் என் குழந்தைகளிடம் நான் சொல்ல வேண்டும், அந்த காட்சிகளை காட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன அழகான நினைவுகள், பல ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சிகள் அப்படி என் கண் முன்னால் நினைவில் வந்து கொண்டிருந்தது. இதை நான் படமாக்க முடியும், படமாக்கி அதை வீடியோவாக்கி என் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. தாத்தா, உங்கள் மனசில் வந்ததை நீங்கள் வீடியோ பண்ணணுமோ நினைக்கல தாத்தா? ஆமாடா செல்வங்களே, அதற்கு என்ன வழி? என் மனதில் வந்த நினைவுகளை, அந்த படங்களை, அந்த நினைவுகளை, நான் கண்ட காட்சிகளை, நான் அனுபவித்த காட்சிகளையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் இப்போது மனதில் வருகிறது. அவர்கள் எப்படியெல்லாம் என்னிடம் பேசினார்கள், அவர்கள் முகப்பாவனை எல்லாம் எப்படி இருந்தது என்பது என் மனதில் தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி படமாக்க முடியும், எப்படி ஒரு வீடியோவாக்க முடியும்? மனதில் வந்தது வீடியோவாக்க என்ன வழி இருக்கிறது அப்படி என்று யோசித்து கொண்டிருந்தேன். மனதில் வந்ததை எப்படி வீடியோவாக்க முடியும்?
ஆக்க முடியுமா? ஏன் முடியாது? அதற்கு ஏதோ ஒரு வழி இருக்கும். அதை நாம் தேடி பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அதுக்கு ஒரு வழியை உருவாக்க வேண்டும். அந்த வழியின் அந்த யோசனை பிரகாரம் நான் ஒரு இயந்திரத்தை, ஒரு கேமராவை, ஒரு வீடியோவை நான் உருவாக்கினால் நம் மனதில் வந்ததெல்லாம் படமாக்க முடியுமே. என்ன செய்யலாம்? எப்படி அதை நாம் படமாக்க முடியும்? என் மனதில் உள்ளது தெளிவாக இருக்கிறது. அது அழிவு இல்லை. பாருங்கள், அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது என் மனதில் தெளிவாக வருகிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிகவும் குறையின்றி அந்த வார்த்தைகள் எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருகிறது. இவைகளை நான் ஆடியோவையும் அந்த மனதில் வந்த படங்களை, வீடியோக்களையும் எப்படி படமாக்க முடியும் அப்படி என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என் செல்வங்களே. தாத்தா, உங்களுக்கு இதே வேலையாகிப்போச்சு தாத்தா. மனசில் வந்தது படமாக்க பிரிண்ட் பண்ண முடியும், அதற்கு என்ன வழி என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களால் முடியும் தாத்தா. ஒருவேளை எங்களால் முடியாது. உங்களுக்கு எப்பொழுது அந்த யோசனை வந்ததோ, எப்படி அந்த மனதில் உள்ள காட்சிகளை படமாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்ததோ, கண்டிப்பாக உங்களால் முடியும் தாத்தா. உங்களால் மட்டுமில்லை, அதை செயல்படுத்த சில விஞ்ஞானிகளால் முடியும் தாத்தா. அந்த நினைவுகளை படமாக்க முடியும். பல விஞ்ஞானிகள் நீங்கள் சொன்னதை அவர்கள் மனதில் கொண்டு அதற்காக அவர்கள் உழைத்தால் சாஃப்ட்வேர், இது சம்மந்தப்பட்ட அறிவாளிகள், சயின்டிஸ்ட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை அவர்கள் தலையில் போட்டுக்கொண்டு அதற்காக உழைத்தார்கள் என்றால் அவர்களால் அதை செய்து காட்ட முடியும் தாத்தா. உங்களுடைய எண்ணம் போதும், அவர்களுக்காக செயல்படுத்துவதற்கு. நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் போய்விடலாம். ஏனென்றால் மன்னிக்கணும், நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் வயதின் காரணமாக நீங்கள் இல்லாமல் போய்விடலாம், மாண்டு போய்விடலாம். ஆனால் குழந்தைகள் நாங்கள் இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் இப்போ சொன்னதையும் இந்த விஞ்ஞானிகள் அதை செயல்படுத்ததையும் பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் தாத்தா. அப்போது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பேசுகிற நாங்கள் எங்கள் நினைவுக்கு வரோம். அவைகளை நாங்கள் படம் பிடிக்க முயற்சிக்கிறோம் தாத்தா. நீங்கள் இப்போது நினைத்ததை செயல்படுத்த அறிவாளிகள் இருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம், நம்மால் முடியாது. நீங்கள் அப்படி இல்லையே, அது எப்படி செய்யலாம், என்ன வழி என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பல பாராட்டுகள் தாத்தா. நன்றி செல்வங்களே. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. ஓகே, வணக்கம். முயற்சி திருவினையாக்கும். Where is will, there is way. The way will create. உங்கள் மனதில் நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டுவிட்டால், நீங்கள் அதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருந்தால் அதற்கு ஒரு வழி கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் செயல்படும். எப்படி நீங்கள் தான் சொல்லுவீங்களா அப்பப்போ, இந்த மாதிரி எறும்பு ஊற ஊற பாறையும் தேயும், அங்கே ஒரு பாதி உருவாகும் என்று சொல்வீர்களே தாத்தா. அதே மாதிரி நீங்கள் எப்போது மனதில் வந்து அதை படமாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களோ உங்களுக்கு வழி கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள் தாத்தா. உங்கள் காலத்திலேயே உங்களால் அதற்கு ஒரு வழியை காண முடியும். நீங்கள் அதை படமாக்கி நீங்களே பார்க்க நேரிடும் தாத்தா. நன்றி செல்வங்களே, நன்றி செல்வங்களே.
இந்த மாதிரி ஊக்கப்படுத்த எனக்கு ஆட்கள் தேவையாக இருக்கிறது. என்னுடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இப்போதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள் வேறுபட்டிருக்கிறது. அவர்கள் பலவிதமான விஷயங்களை இதில் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்த்தால் எப்படி யார் பண்ணுவார்கள்? ஏதோ இருக்குது செக்ஸ் அல்லது வேறு அரசியல் அல்லது பட்டிமன்றங்கள் அல்லது ஜோக்காக பேசுபவர்கள் இவர்களையெல்லாம் கண்டு கழித்து வியூவர்ஸுகள் அதிக வருவார்கள், சப்ஸ்கிரைபர்கள் வருவார்கள். நான் இந்த மாதிரி கனவில் வந்ததெல்லாம் நினைவாக்க முடியுமா, படமாக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை நான் பேசிக்கொண்டிருந்தால் யார் ஒன்றுக்கு வருவார்கள் பார்ப்பதற்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு? அவர்கள் பாதி கேட்பார்கள், இந்த தாத்தாக்கு வேறு இல்லைடா, ஏதாவது மனசில் வந்ததை படமாக்க என்ன வழி அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறாருன்ட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டு அவங்க பல காட்சிகள்லாம் இருக்கிறது அல்லவா. நான் தவறாக சொல்வதாக நினைக்க வேண்டாம். அவருடைய விருப்பம். செக்ஸ், பல விதமான ஜோக்ஸ், பல விதமான அரசியல் பேச்சுகள் இவைகளை கேட்பதற்கும் ஆள் இருக்கார்கள். ஆனால் என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் ஆட்கள் வருவார்கள். ஓகே, ஃபார்மாலிட்டிக்காக நான் கேட்கிறேன், சப்ஸ்கிரைப். நான் என்னுடைய பேச்சை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஊக்கப்படுத்துங்கள். நான் பேசுவது ஊக்கப்படுத்துங்கள். நான் நினைத்ததை பலமாக்க முயன்றால் அது வெற்றிகரமாக ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் நினைப்பதையும் நீங்கள் வீடியோக்களாக போட்டு நீங்களே அதை திருப்பி பார்க்கலாம். உன் குழந்தைகளை எல்லாம் அதை பார்க்கலாம். ஏன் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் வேறு ஆராய்ச்சியில் இறங்கலாம். அட்வென்ச்சர், நீங்கள் ஒன்று செய்ய போய் மற்ற பல விஷயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். என்னுடைய வீடியோவை பாருங்கள். என் வீடியோவை பார்த்து கொண்டு பாதி வயலில் போயின்னு இருக்கும்போது யூ வில் மீட் த அட்வென்ச்சர். இதிலிருந்து பல கிளைகள் வரும். இந்த கிளைகளின் காரணமாக, இந்த சிந்தனையின் காரணமாக என்னுடைய கற்பனை, சிந்தனை, முயற்சி இதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதை நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்க போகும்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு புது விதமான யோசனைகள் எல்லாம் வரும். அட்லீஸ்ட் அந்த நன்மைகளாவது நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வீடியோவை பாருங்கள். என்னுடைய வீடியோ பேசுவதை நீங்கள் கேளுங்கள். நான் பேசிக்கொண்டே போகும்போது உங்களுக்கு பல கற்பனைகள், பல குறுக்கு கேள்விகள் வரும், சில யோசனைகள் உங்களுக்கு வரும். அங்கிருந்து நீங்கள் புது வழியை காணலாம். அந்த விதத்திலேயாவது நீங்கள் நன்மை பெறுவதற்காக என்னை ஆதரியுங்கள், என் பேச்சை கேளுங்கள். மற்றது உங்களுடைய விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ, லைக் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ, காமெண்ட் கொடுக்குறதோ அது உங்கள் விருப்பம். என்னுடைய வீடியோ பாருங்கள். பார்க்கும்போது யூ வில் கெட் சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்ங்கெல்லாம் வரும். தட் இஸ் கால்டு அட்வென்ச்சர். நீங்கள் இதை விட்டு நீங்கள் உங்களுடைய யோசனை வருமே, உங்களுக்கே என்ற ஒரு புது யோசனை வருமே. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இவர் என்னட்டு இருந்தாலும் அங்கிருந்து ஒரு புது கிளை உங்கள் மனதில் ஒரு கற்பனை வரும். நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் பயனடைவீர்கள், பெனிஃபிட் ஆகும். உங்களுக்கு அந்த கற்பனை வருவதற்கு என்னுடைய பேச்சு ஒரு ஆதாரமாக அமையும். எதையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்களோ. இது சின்ன துரும்பு தானே, போடா எவ்வளோ பெரிய பெரிய இதுங்களாம் இருக்குது, இதுனா ஆப்ஷன் ஸ்மால், சின்ன துரும்பு தானே என்று நெக்லெக்ட் பண்ணாதீங்க. சிறு துரும்பானாலும் பல் குத்த உதவும்.
வணக்கம். இப்போ வந்து என்ன டைம் ஆயிடுச்சோ, இப்போது 6:35க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 6:40 7 மணிக்கிட்ட வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே செல்வங்களே, உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். ம்